இலங்கை முழுவதும் பரவிய டெல்டா வைரஸ் பெரும் ஆபத்தான கட்டத்தில் நாடு. போலி தடுப்பூசி அட்டைகளை வைத்திருந்தால் என்ன தண்டனை தெரியுமா? பறிபோகுமா சவேந்திர சில்வாவின் பதவி? ஸ்ரீலங்கா அரசுக்கு கடும் அழுத்தம். கிளிநொச்சியில் இராணுவ சீருடையுடன் மனித எச்சங்கள் மீட்பு. வெளிநாடு செல்வோருக்கு முக்கிய தகவல். இலங்கையில் கோவிட் தொற்றின் கோர தாண்டவம். ஒவ்வொரு மணி நேரமும் 3 மரணம். போராட்டங்களை கைவிடுமாறு எதிர்க்கட்சிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ள நாமல் ராஜபக்ச. பயண கட்டுப்பாடுகளை விதிக்குமாறு இலங்கை மருத்துவ சங்கம் கோரிக்கை. சரசாஸ் ரெஸ்டாரண்டின் புதிய கிளை ரைஸ் லீப்பில் சவுத் இந்தியன், ஸ்ரீலங்கன், செட்டிநாடு, தந்தூரி, இந்தோ சைனீஸ் போன்ற அனைத்து விதமான உணவுகளும் டைனிங் அண்ட் டேக்அவே மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். இலங்கை முழுவதும் திரிவடைந்த டெல்டா வைரஸ் பரவியுள்ளமையினால் அதிகளவான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுவதாக சுகாதாரத்துறையினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். அண்மைய நாட்களில் அடையாளம் காணப்படும் கோவிட் தொற்றாளர்களில் அதிகமானோர் டெல்டா தொற்றாளர்கள் என ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சந்திம ஜீவந்தர் தெரிவித்துள்ளார். நாட்டின் அனைத்து பிரதேசங்களிலும் பெற்றுக்கொள்ளப்பட்ட மாதிரி பரிசோதனைகளில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளதென அவர் குறிப்பிட்டுள்ளார். 94 மரபணு மாதிரிகள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் இந்த விடயம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர்களில் அதிகமானோர் டெல்டா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் என அவர் கூறியுள்ளார். இது தொடர்பான முக்கிய அறிக்கை ஒன்று சுகாதார அமைச்சிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பூசியை போட்டுக்கொள்ளாத சிலர் தடுப்பூசி அட்டைகளை களவாடி அதை வெறுமனே போலியாக நிரப்பி வைத்துக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஜி சுகுணன் தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வெறுமனே போலியாக நிரப்பிய அட்டைகளை வைத்துக் கொண்டிருந்தால் அது சட்டப்படி நீங்கள் அரசாங்கத்தை ஏமாற்றுகிறீர்கள் என்ற அடிப்படையில் தங்களின் உத்தியோகத்தை இழந்து சலுகைகளை இழந்து சிறைக்குள் செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். போலிகளை நம்பி உங்களை நீங்கள் இழந்து விடாதீர்கள். கோவிட்-19ற்கான தடுப்பூசி வழங்கலின் போது தகவல்கள் அனைத்தும் கணனியில் அதற்குரிய ட்ராக்கர் எனப்படும் மென்பொருளின் மூலம் பதியப்பட்டு வருகின்றது. அதில் தடுப்பூசி ஏற்றியவர்களின் சகல விடயங்களும் உள்ளன. எதிர்காலத்தில் அலுவலக ரீதியாக அல்லது சட்ட ரீதியாக அல்லது வெளிநாட்டிற்கு செல்லும் போது பாவிக்க வேண்டிய அத்தாட்சி ரீதியாக கணனியில் பதியப்பட்ட மென்பொருளின் மூலம் கிடைக்கின்ற சான்றிதழ் மிக அவசியமாக தேவைப்படும் என்றார். ஸ்ரீலங்காவில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் செயற்பாடு தோல்வியடைந்துள்ளமைக்கு இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தலைமையிலான கொரோனா தடுப்பு செயலணியே பிரதான காரணம் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தி மக்களின் உயிரை காப்பாற்ற வேண்டுமெனின் கொரோனா செயலணியிலிருந்து அந்த கடமைகளை அமைச்சரவை பொறுப்பேற்க வேண்டும் என நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போது அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்போது மேலும் உரையாற்றிய அவர், டெல்டா இன்று உலகளவில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. இதனை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். இன்று நாம் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதில் தோல்வியடைந்துள்ளோம். மக்கள் இன்று வைத்தியசாலைகளில் இருக்கின்ற நிலை கவலைக்குரியது. கொரோனா தொற்று தடுப்பு செயலணி இருக்கும் வரையில் நாம் வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். ஆகவே அமைச்சரவை இதனை பொறுப்பேற்று குழு ஒன்றை அமைக்க வேண்டும். அந்த குழுவிற்கு நாமும் உதவுகின்றோம். எமக்கு கொரோனாவிற்கு சிகிச்சை அளிப்பதற்காக புதியதொரு ஒதுக்கீடு ஒன்றை மேற்கொள்ள முடியாதா? கொள்முதல் கொள்கை ஒன்று இல்லாவிட்டால் பரவாயில்லை. இறுதியில் அரச கணக்கு குழுவே இது தொடர்பில் ஆராயும். தாமதிக்காது மக்களின் உயிரை காப்பாற்ற வேண்டும். இறுதியில் வந்து ஒதுக்கீடு தொடர்பில் பேச வேண்டாம் என தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டம் விளாவோடை வயல் பகுதியிலிருந்து இராணுவ சீருடையுடன் மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இவ்விடயம் தொடர்பில் குறித்த பகுதி சட்ட வைத்திய அதிகாரி தடயவியல் போலீசாரும் இணைந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். குறித்த வயல் காணியை சீரமைத்த காணி உரிமையாளர் எச்சங்கள் அவதானிக்கப்பட்டதை அடுத்து போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். அப்பகுதியில் பாதுகாப்பு அணைக்கட்டு காணப்படும் நிலையில் அந்த அணைக்கட்டை அகற்றிய போதே குறித்த எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த பகுதியை கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற நீதிபதி லெனின்குமார் பார்வையிட்டதுடன் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார். இதன் அடிப்படையில் மேலும் பல எச்சங்கள் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நிலையில் அகழ்வு பணிகளை முன்னெடுக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். இதன் அகழ்வு பணிகளை நாளை முன்னெடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
பாதுகாப்பான சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி மட்டுப்படுத்தப்பட்ட அளவானோருக்கு மாத்திரம் வெளிநாட்டு கடவுச்சீட்டை விநியோகிக்க குடிவரவு குடியகல்வு திணைக்களம் தீர்மானித்துள்ளது. பத்ரமுல்லையில் அமைந்துள்ள அத்திணைக்களத்தின் தலைமை காரியாலயத்தின் அதிகாரிகள் சிலருக்கு கோவிட் தொற்று உறுதியாகியுள்ளதன் காரணமாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறைந்தளவான பணியாளர்களை கொண்டு சேவைகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய சாதாரண சேவையின் கீழ் வெளிநாட்டு கடவுச்சீட்டை வழங்கும் சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ள அதேவேளை கட்டாய தேவை உள்ளவர்களுக்கு மாத்திரம் ஒரு நாள் சேவையின் கீழ் கடவுச்சீட்டு வழங்கும் பணிகள் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் ஒவ்வொரு மணித்தியாலத்திலும் சராசரியாக கோவிட் காரணமாக 3 பேர் மரணிக்கின்றனர் என இலங்கை மருத்துவ சங்கத்தின் உபதலைவர் விசேட நிபுணத்துவ மருத்துவர் மனில்க சுமனதிலக்கு தெரிவித்துள்ளார். தடுப்பூசி ஏற்றுகையினூடாக மட்டுமே கோவிட் நிலைமைகளை கட்டுப்படுத்திவிட முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாள்தோறும் பதிவாகி வரும் கோவிட் மரணங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் டெல்டா 3 தாக்கத்தை புரிந்து கொள்ள முடிவதாக குறிப்பிட்டுள்ளார். கோவிட் பரவுகை மற்றும் தடுப்பூசி ஏற்றல் ஆகியவற்றுக்கிடையிலான போட்டியில் தடுப்பூசி ஏற்றுகையை வெற்றி பெற செய்ய வேண்டுமாயின் சொற்ப காலத்துக்கேனும் பயண கட்டுப்பாடுகளை அறிவிக்க வேண்டியிருப்பதாக தெரிவித்துள்ளார். போராட்டங்கள் காரணமாகவே கோவிட் பெருந்தொற்று பரவுகை அதிகரித்தது என விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், நாடு முழுவதிலும் ஏற்பட்டுள்ள போராட்ட அலைகளினால் கோவிட் அலை தீவிரமடைந்தது. இது சாதாரண விடயமேயாகும். நாட்டு மக்களுக்கு கோவிட் தடுப்பூசியின் முதல் மாத்திரை வழங்கப்பட்டதன் பின்னர் சுகாதார வழிகாட்டல்களை மீறி தங்களது நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதாக கூறி அரசியல் காரணங்களுக்காக முன்னெடுத்த நடவடிக்கைகளினால் ஒட்டுமொத்த நாட்டு மக்களே இன்று ஆபத்தில் உள்ளனர். போராட்ட அலையினால் கோவிட் அதிகரித்தது. போராட்டங்களினால் சாதாரண மக்களுக்கு எவ்வாறான அநீதி இழைக்கப்பட்டுள்ளது என்பதே கேள்வியாகும். எதிர்க்கட்சிகள் நாட்டை முடக்கச் சொல்கின்றார்கள். நாட்டை முடக்க வேண்டியதில்லை. போராட்டங்களை கைவிடுமாறு நான் எதிர்க்கட்சிகளிடம் கோருகின்றேன் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். குறுகிய காலத்திற்குள் கோவிட் தொற்றை கட்டுப்படுத்த பயண கட்டுப்பாடுகளை விதிப்பது மட்டுமே தீர்வாக இருக்கும் என்று இலங்கை மருத்துவ சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை பெரும்பாலும் 4வது அலையில் இருப்பதாகவும் சரியான நேரத்தில் சரியான நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் நாடு ஒரு பேரழிவு நிலைக்கு தள்ளப்படும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். நாட்டின் தடுப்பூசி இயக்கத்தை விட வைரஸ் வேகமாக பரவுகின்றது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே இந்த இடைவெளியில் குறுகிய கால பயண கட்டுப்பாடுகளை விதிப்பதே ஒரே வழி என்று அவர் வலியுறுத்தினார். தற்போதைய நிலைமை தொடர்பில் அதிகாரிகள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் நெருக்கடியை நிவர்த்தி செய்ய உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார்.